கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் மரணங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களிலும் நடந்த வண்ணமே உள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் குடித்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 14 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 5 பேரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அரங்கேறிய அடுத்த ஒரு வருடத்தில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் மீண்டும் ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படவில்லை என்றாலும் சாராயம் காய்ச்சுவதற்கும் கள் இறக்குவதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனிடையே பல்வேறு மாவட்டங்களில் சிலர் சட்டத்திற்கு புறம்பாக ரகசியமாக சாராயம் காய்ச்சி வருகின்றனர். கடந்த 2001ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கள்ளச்சாராயம் குடித்து 53 பேர் பலியாகினர். 200க்கும் மேற்பட்டோர் கண் பார்வையை இழந்த துயரச் சம்பவத்தை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. இதனையடுத்து அதே வருடத்தில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள கோட்டூர் என்ற இடத்தில் சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் துடிதுடித்து பலியாகினர். பின்னர் 2008ஆம் ஆண்டு தமிழக கர்நாடக எல்லையான ஒசூர் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் 54 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 40 பேர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் 14 பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து கடந்த ஆண்டு மரக்காணம் செங்கல்பட்டு பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் சாராயம் குடித்து இறந்தனர். இந்நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் துக்க வீட்டில் கலந்து கொண்டவர்கள் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்த விவகாரம் தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இங்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் நிகழ்ந்துள்ளன. இவற்றில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை குஜராத் மாநிலமே முதலிடத்தை பிடித்துள்ளது. 1976ஆம் ஆண்டில் 100 பேரும், 1986ஆம் ஆண்டில் 108 பேரும், 1987ஆம் ஆண்டில் 200 பேரும், 2009ஆம் ஆண்டு 136 பேரும் என பல்வேறு காலகட்டங்களில் மட்டும் குஜராத்தில் 544 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை 1981ஆம் ஆண்டு 308 பேரும், 2008ஆம் ஆண்டு 40 பேரும் என மொத்தம் 348 பேர் பலியாகியுள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் 1992ஆம் ஆண்டு 200 பேரும், 2012ஆம் ஆண்டு 31 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 2009ஆம் ஆண்டு 29 பேரும், 2010ஆம் ஆண்டு 35 பேரும், 2013ஆம் ஆண்டு 40 பேரும், 2019ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்தனர். இந்த பட்டியலில் தமிழ்நாடும் முன்னேறிச் செல்வதுதான் வேதனையும் கூட. பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து வருவதை காவல்துறையினர் முன்பே கண்டறிந்து அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற இழப்புகள் நிச்சயம் ஏற்பட்டிருக்காது என மக்கள் கொந்தளித்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவமே கடைசியாய் அமையுமா? இனிமேலும் மரண ஓலம் கேட்காமல் இருக்குமா?